நொய்யல் ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்க ஒரு வளர்ச்சி அடைந்த கிராமம் தான் குனியமுத்தூர். பல்வேறு மொழி மதங்களை சார்ந்தோர் வாழும் குனியமுத்தூர் சிற்றூராட்சியாக இருந்து படிப்படியாக தான் வளர்ந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியோட இணைக்கப்பட்டிருக்கு. இங்கு வசிக்கிற பெரும்பாலானோர் இந்துக்கள் தான். இவங்களுக்கு அடுத்தபடியா இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க. மூன்றாவதா கிறிஸ்தவர்கள் வசிக்கிறாங்க. இங்கு வாழும் மக்கள் பெரும்பாலானோர் தமிழ தாய்மொழியாக கொண்டவங்க தான். தமிழுக்கு அடுத்து மலையாள மொழி அதிகம் பேசுபவர்கள் இருக்காங்க. சிறு அளவுல தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது மற்றும் ஆங்கிலம் பேசும் மக்கள் வசிக்கிறாங்க. குனியமுத்தூருக்கு கிழக்கு குறிச்சி குளமும், மேற்கே பேரூர் குளமும், வடக்கு ஆற்றுப்பாலமும், தெற்கே சுகுணாபுரமும் எல்லைகள் மாதிரி அமைஞ்சிருக்குது. நம்ம குடிசை வீடுகள் அதுகளாக தான் இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷம் மாற ரோடு சிங்கிள் ரோடாக இருந்தது. அப்புறம் டபுள் ரோடு பண்ணாங்க. அப்புறம் போர் வழிச்சாலைன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்னும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. பிகேபூர் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி குனியமுத்தூர் தான் முதல் டெவலப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் பிகேபூர் ஆச்சு. இப்போ இடையர்பாளையம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இங்கே முதல்ல இருந்தவங்களை விட இப்போ வரவங்க காலேஜெல்லாம் பக்கத்தில் வந்தங்காட்டி ஆளுனுடைய இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பாலக்காடு மெயின் ரோடு பெருசாக போட்டிருக்கிறாங்க. அதுவாக நல்ல பாதுகாப்பெல்லாம் இருக்குது. மெயினாக நாங்கள் போர்டு சரி ஸ்டாண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு அது மெயின். அதை குனியமுத்தூரில் நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்ண நிறைய ஆளுங்க வந்தாங்க. இது போக என்ன சொல்கிறது, கேமராலாம் போலீஸோட இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இருந்து 20 கிலோமீட்டர் தெற்கு போனா கேரளா பார்டர்ல பாலக்காட்டு கணவாயை பார்க்கலாம். குனியமுத்தூருக்கு தெற்கு பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் தூரத்துல புகழ்பெற்ற மதுக்கரை ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. சேலம் டு கொச்சி தேசிய நெடுஞ்சாலை குனியமுத்தூர் வழியாக தான் அமைஞ்சிருக்குது. கோவை விழா வாழ்த்துக்கள். கோவை மக்களுக்கு கோவை விழா வாழ்த்துக்கள். கோவை மக்களுக்கு கோவை விழா வாழ்த்துக்கள்.